தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த மாதிரி இப்போ ஒரு காளையோட பிறந்தநாளை போஸ்ட் ஒட்டி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தைக்கையும் சரி இங்கே சரி கொண்டாடினதில்லை. இந்த கூடமலையை சுற்றி இந்தாண்ட ஒரு 30 கிலோமீட்டர், அந்தாண்ட ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு போஸ்ட் அடித்து இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இந்த எல்லாம் சின்ன பசங்களாம் சேர்ந்து வாங்கியிருக்கானுங்க. எங்கே இந்த சின்ன பையன் எல்லாம் வந்து வீடு வந்து சேரப்போதா அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மாடுமே புடிமாடு தான். பேர் போன எல்லா மாடுமே புடிமாடு தான். ஆனால் அன்றைக்கே நாங்கள் வந்துட்டு 20,000 பணம் போட்டு தான் வந்துட்டு அவுத்தோம். சரி, கட்டுத்தரைக்கு போனால் கூட கட்டுத்தரைக்கு வெளியே செப்பலை கட்டி விட்டு தான் மாட்டை போய் அவுப்பாங்க, பிடிப்பாங்க. எல்லாம் அவுத்த ஒவ்வொரு வீதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தரக்கூடிய வீதி. அதுவும் இல்லாமல் இந்த வீதியெல்லாம் மாடு அவுக்கிறதுக்கே பயப்படுவாங்க மாட்டுக்காரங்க. அப்படியாப்பட்ட வீதியெல்லாம் மாடு அவுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வேடிக்கை. வணக்கம் உறவுகளே. ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட ஆண்டவன் ஆசியோடு அன்று தொட்டு இன்று வரை தமிழின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சேலம் மாவட்டம் கெங்கவெளி வட்டம் கூடமலை கோடி குரூப்ஸோட கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம கூடமலை கோடி குரூப்ஸோட நம்பிக்கை நாயகன் பெரியசாமியை 10வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போவோம். ஆனால் நம்ம இந்த பெரியசாமியோட பர்த்டேவை இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க. எதனாலன்னு பண்ணுறீங்க? இப்போ இவங்க எல்லாம் பேசுன மாதிரி ஏற்கனவே இந்த குரூப்புக்கு பேர்மை சேர்த்தது எல்லாமே வந்துட்டு பெரியசாமி தான். அப்போ அப்படிங்கும்போது இதுக்கு எதாவது செய்யணும், இதை வெளில கொண்டு வரணும். இன்னுமே எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு 8வதுலேருந்து இந்த ஜல்லிமட்டில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கொண்டாடினதில்லை. இவ்வளோ செஞ்சு இவனுக்கு வந்துட்டு நம்ம எதாவது செய்யணுங்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் அடித்து இது மாதிரி எல்லாத்தையும் தெரியப்படுத்துவோம். இன்னுமே எங்களோட பேரை ஏற்கனவே எவ்வளவோ இதால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டான். இன்னமும் இவனை வச்சும் இவனுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு தான் ஒரு ஏதோ எங்களால் முடிஞ்சது இவனை இன்னும் எந்த அளவுக்கு தெரியப்படுத்த முடியுமோ அதுக்காக. நம்ம என்ன தான் இது பண்ணாலும் இவன் தானாகவே வந்துட்டு பட்டியல ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாடு பேர் தெரியுதோ இல்லை, இந்த காலையை பார்த்த உடனேவே இது இந்த மாதிரி வரும் போன்ட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதுக்காண்டி தான் இந்த போஸ்டர் பிறந்த நாள்லாம். 2015 கிடையில் போய் பெரியசாமி எடுத்தோன்னா, பெரியசாமி எடுத்து இப்போ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்தில் ஜல்லிக்கட்டில் பெரியசாமி மாதிரி போஸ்ட் ஒட்டி கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணது எந்த ஒரு ஊர்லேயும் கிடையாது, எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. அந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மாடாக பார்க்கல, எங்களோட தம்பியாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே. அது எங்களோட செல்லம். அதனால் ஒரு இதாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாடு இப்போ பெரியசாமி எங்கள்கிட்ட வந்ததுலேருந்து இதில் ஆர்வமாக நாங்கள் போய் 2015 எடுத்து இது உருவானாலும் நாங்கள் கூட போன 10 நபரும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் மாடு வாங்கி எல்லாம் கூட இருந்த 10 பேரும் ஆளுக்கு ஒரு மாடு வாங்கி வளர்த்து இதோட ஆசையில் நாங்கள் வந்து இப்போ கோடி குரூப்ஸ்னு நாங்கள் ஒரு ஃபார்மில் 150 பசங்க இருக்கோம். இங்கே மட்டும் இல்லைன்னா அரியலூர், புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்துலேயும் நமக்கு பசங்க ரொம்ப அதிகம். வணக்கண்ணே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே நம்மளை பற்றியும் நம்மளோட குரூப்பை பற்றியும் அப்படியே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம். டீம் பேர் வந்து பார்த்தா கோடி குரூப்ஸ் தான் நம்ம டீம் பேர். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பசங்க கிட்டே இருக்காங்க. நம்ம உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே நம்மளுக்கு பழக்க வழக்கம் அந்த மாதிரி நிறையா பசங்க எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நிறையா பசங்க இருக்காங்க. பழக்க வழக்கம் எல்லா இடத்துலையுமே. அடுத்து இவர் தான் நம்மளோட நம்பிக்கை நாயகன். இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ இவருக்கு வந்துட்டு 10 வயசு ஆகுது. நம்ம இப்போ இங்கே பக்கத்தில் நம்ம கூடமலை பக்கத்தில் மூலப்புதூரில் வையாமலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடை வச்சுருக்காரு. அவர் கடையில் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 2015 எடுத்தோம். 2015 ஒரு சின்ன கண்ணுக்குட்டியே எடுத்து வந்தோம். எடுத்து வந்து இவ்வளோ நாளாக நாங்களே வச்சுருக்கோம். இது வரைக்குமே நாங்களே வச்சுருப்போம், இனிமேட்டுக்கும் நாங்களே வச்சுருப்போம். நான் கடைசி வரைக்குமே நாங்களே தான் வச்சுருப்போம். இவனால் தான் வந்துட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இவனால் தான் எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பேரானது எல்லாமே இவனால் தான். இன்னொருத்தர் தான் சண்டியர்னு ஒருத்தர் தான். அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மள்கிட்ட இல்லை. கொஞ்சம் சூழ்நிலையால் நம்ம வந்துட்டு கொடுக்க வேண்டியாயிருச்சு. அதனால் இவனுக்கு 2 பேருமே நம்மளுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தானுங்க. இருந்தாலும் இவன் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம செல்ல பிள்ளை மாதிரி. ஒரு யாரை கேட்டாலும் மரம் மாடுனாலே பெரியசாமின்னு பேர் சொல்கிற அளவுக்கு நல்லா எங்கே போயிட்டு பேர் சொன்னாலும் பெரியசாமின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கூடமலையில் மரமாடு, கூடமலையில் ஏதாவது ஒரு பேர் போன மாடை சொல்லணும் அப்படின்னாலே நம்ம மாட்டை பேர் சொல்லியே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம காளைக்கு பெரியசாமின்னு எப்படி நான் பேர் வச்சிங்க? பெரியசாமின்ற பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூலாம்படி கண்ணில் எடுத்து போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2-3 பேர் வச்சுட்டு அது இவனுக்கு என்னன்னு தெரியல. அந்த 2-3 பேர் வச்சப்போ நம்மளை ஆள் மதிக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம குலதெய்வத்து பேர் வந்துட்டு பெரியசாமி, இன்னொன்று நம்ம தாத்தாவோட பேரும் வந்துட்டு பெரியசாமி. சரி அப்படியே சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான்
பெரியசாமின்னு சொல்லி வச்சோம். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன பெரியசாமிங்கிறது இப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு நம்ம சொல்கிறப்பயே ஒரு இதாக இல்லையே அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பெரியசாமின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு ஒரு பிராண்டாக நம்ம பையன் வந்துட்டு மாறிட்டான். ஆனால் நம்ம கண்டை எந்த வருஷத்தில் எடுத்து இப்போ எப்படி வளர்த்தீங்க? இப்போ நம்ம கண்டு பார்த்தீங்கன்னா 2015 எடுத்துச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து அன்றைக்கி நைட்டே வந்துட்டு பூலாம்படி ஓட்டு போயாச்சு. அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் தான். ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்போதைக்கு வந்துட்டு சின்ன பசங்களாக இருக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல. அதனால் வந்துட்டு நம்ம தெரிஞ்ச அண்ணன் பூலாம்படியில் சந்தோஷம்னு சொல்லிவிட்டு அவர் காட்டில் தான் ஃபஸ்ட்டு போய் கட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டே அங்கே தான் கட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப பையன் ஒருத்தன் பூலாம்படியில் இருக்கான், அருண். அந்த பையன் பேர் அருண் சொல்லிவிட்டு அவங்க காட்டில் வந்துட்டு கொஞ்ச நாள் கட்டிருந்துச்சு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு கண்ணுன்னு எடுத்து ஃபஸ்ட்டு அவுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். மஞ்சள் வந்துட்டு சூப்பராக நல்லா ஜம்ப் அடித்து நல்லா உதச்சி சூப்பராக வந்தான். திரும்ப அன்னைக்கு வந்துட்டு திரும்ப கூடமலைக்கு ஏற்றிட்டு வந்தோம். அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு கூடமலைக்கு ஏற்றிருந்து திரும்ப இங்கே கூடமலையில் குடிக்காட்டார் பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அவர் காட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருந்தான் நம்மளால். அவர் ரொம்ப இடம் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையனோட காட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு திரும்ப நம்ம வீட்டிலே கிட்டத்தட்ட அப்புறம் திரும்ப இடம் கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வீட்டில் கொண்டு வந்து போட்டோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம வீடு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் ஒழுகிற மாதிரி அந்த பின்னாடி ஒரு ஓடி இது இருக்கும். அதனால் மழை பெஞ்ச டைம்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளாரே நாங்கள் இப்போ படுக்கிற கட்டிலே அப்படியே கட்டி போட்டு படுக்க வச்சுக்கோம். அவனும் படுத்துவான், எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமேட்டு தான் திரும்ப சரி இவனுக்காகவே தனியாக காடு பார்க்கணும், இவனுக்கு கொஞ்சம் இடம் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ தனியாக ஒரு காடு பார்த்து இப்போ ஒரு 5 வருஷமாக இவனுக்காகவே தனியாக காடு பார்த்து ஒரு கொட்டா போட்டு செட்டு போட்டு நாங்கள் வந்துட்டு இவனை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவனை அவுத்ததுன்னு பார்த்தா மஞ்சனி தான். ஆனால் இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி வந்துட்டு பூலாம்பட்டியிலையும் கள்ளப்பட்டியிலையும் அவுக்கலாம்னு சொல்லி ஓட்டு போச்சு. அங்கே வந்துட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏதோ பண்ணி மஞ்சளியில் அவுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, சரி நம்ம கண்டா வச்சுக்கிட்டு நம்ம இனிமேட்டு வெளியே போயிட்டு நம்ம வந்துட்டு மாடு அவுக்க முடியாது. அதனால் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சண்டீரை வாங்கினோம். சண்டீரை எடுத்தீங்க, அது எங்கேருந்து எடுத்தீங்க, யாருக்கிட்ட எடுத்தீங்க, எந்த வருஷத்தில் எடுத்தீங்க? சண்டீர் வந்துட்டு மங்களபுரம் பக்கத்தில் தாண்டாகொண்டம்பாளையம் பால்கார செல்லுன்னு சொல்லிட்டு செல்வா பாட்டுறன்னு தான் வாங்கினோம். ஆக்சுவலாக ஒரு மாடு கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னார். இந்த சண்டீரை வாங்கி கொடுத்தது வந்துட்டு அதுக்கு ஒரு கதை இருக்குது. சண்டீரை வாங்கி கொடுத்தது இந்த கதையை சொல்ல போனால் தான் அப்பா வந்துட்டு உள்ளவர். அப்பா யாருன்னா அங்கே சேட்டப்பா தான். எங்களுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தது வந்துட்டு சேட்டப்பா தான். சந்தாரப்பட்டி சேட்டப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டில் எல்லாமே கற்றுக் கொடுத்தது. எங்களுக்கு A to Z எல்லாமே இப்படி தாண்டா போகணும், இப்படி தாண்டா வரணும், இதாண்டா முறை, இப்படி தாண்டா இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது, பண்ணது, செஞ்சது எல்லாமே வந்துட்டு சேட்டப்பா தான். ஆக்சுவலாக அவர் சொல்லி தான் வந்துட்டு பேசி அப்புறமேட்டுக்கு திரும்ப அவர்கிட்ட சண்டீர் வாங்கிட்டு வந்துச்சு. செல்வம்பாட்ட பேசி திரும்ப அப்புறமேட்டுக்கு அவர்கிட்ட அவர் ஆக்சுவலாக மாடு கொடுக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏதோ பேசி செல்வம்பாட்டிருந்து மாடு வாங்கிட்டு வந்துச்சு. 2017 சண்டீர் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வீதி வந்துட்டு கூலமேட்டில் ஊற்றுச்சு. ஆனால் எப்படி வந்துச்சு கூலமேட்டில் ஊற்றப்போ சண்டீரை? கூலமேட்டில் அவுக்குறப்பெல்லாம் நம்ம எதுக்குடா எடுத்தோம், நம்மளும் ஒரு ஆசைக்கு ஒரு மாடுன்னு வாங்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு மாடை பிடிச்சிட்டு போகிறது எப்படி எது என்ன இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ பார்த்தா அண்ணா ரஜாக்கண்ணன் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மாடை அவுத்து கொடுத்தாரு. அதுலேயும் பார்த்தா எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 27 பசங்க போயிருந்தோம். இந்த சண்டீரை ஓட்டிகிட்டு 27-28 பசங்க போயிருந்தோம். சண்டீரை நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் அவுத்திங்கண்ணே? சண்டீரை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 வீதி அவுத்துருக்கோம். 25 to 30 வீதிக்கிட்ட அவுத்துருக்கோம். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு அவுக்குறோம் அப்படி நம்ம ஒரு ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் மாடு அவுக்குறோன்னா எப்படி சொல்கிறது, ஒரு இந்த வீதி ஒரு ரிசல்ட்டான வீதி அப்படின்னா மட்டும்தான் கொண்டு போய் நம்ம போயிட்டு மாடு அவுப்போம். இந்த வீதி ரொம்ப பிடிக்காத எங்களுக்கு ஃபேவரான வீதி, இந்த வீதியில் அவுத்தா வந்துட்டு மாடு சரியான ரிசல்ட் கிடைக்கும், இந்த வீதியில் அவுக்குற மாடு ஃபுல்லாகவே பிடி தான் ஆகும். மாடு ஏற்றுறதுக்கே ஒரு சில ஊருக்குலாம் பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஊருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு மாடு ஏற்றுவோம். அதுவும் தம்மம்பட்டியில் தான் ஃபஸ்ட்டு சுற்று போட ஆரம்பித்தோம். தம்மம்பட்டி, நாகியம்பட்டி, நிறையா ஊர் இருக்குது, சிங்கப்புரம், நிறையா ஊர் அவுத்துருக்கோம். அரியலூர் சைடு சூசையப்பர்பட்டினம், நிறையா ஊர் அவுத்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம காலை போக்கு மாடாவே போயிட்டு இருந்து திடீர்னு காலை இறங்கி நம்ம பட்டியில் வாடியில் சுற்றி விளையாடும் போது உங்கள் மனநிலை எப்படின்னா இருக்கா? அந்த அதை பார்த்தா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், நம்மள்ட்டையும் ஒரு விளையாட்டு மாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது எங்களுக்கு தெரியல. இப்போ சண்டீர் எடுக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஏதோ நம்மள்ட்ட நம்மளுக்கு வீம்புக்குன்னு ஒரு மாடு இருக்கணும், நம்ம 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அவுக்கணும் அப்படின்றதுக்கு நம்மள்ட்ட ஒரு மாடு இருக்கணும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சண்டீர் போக ஃபஸ்ட்டு போக்கில் தான் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு தானாகவே நின்று விளையாட ஆரம்பித்தான்.
அது அப்படி விளாட ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு லோக்கலில் நல்லாவே பேரானா. அது இன்றைக்குமே சண்டியர்னு போயிட்டு கூடமலையில் கேட்டாலே சண்டியர்னு பேர் சொன்னாலே சொல்கிற அளவுக்கு அவன் கூடமலையில் நிறையா பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ சண்டியர் பெரியசாமி தவிர வேறு எந்த காளைங்களும் நீங்கள் வளர்த்த காளைங்க அதையும் சொல்லுங்கண்ணா. அப்படியே காலெல்லாம் நிறையா காலம் வளர்த்துருக்கோம். சண்டியர் பெரியசாமிக்கு அப்புறமேட்டுக்கு செவலை எடுத்து வந்தோம். பேர் செவலை எடுத்து வந்த அன்றைக்கி வேப்பந்தட்டக்காரங்க வந்துட்டு 40,000 கிட்ட கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கருநாளைக்கு மாடு அவுக்கணும், அவன் பண்ணுற சாண்டையெல்லாம் பார்த்துட்டு கருநாளைக்கு அவுக்கணும்னு சொல்லிட்டு அவனை வச்சுருந்தோம். அவனையும் அவுத்தோம், கருநாளைக்கு அவுத்தோம், நல்லா பேர் வாங்கி கொடுத்தான். அவனை இப்போ நம்ம ஒரு நண்பர் மூலிமா தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர்கிட்ட மாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவனை கொடுத்தாச்சு. அடுத்து குட்டக்காலன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துச்சு. திரும்ப நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் இங்கே திருச்சியில் செங்குறிச்சியில் பிரேமன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மூலிமா வந்துட்டு குட்டக்காலன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துச்சு. இந்த கண்டை வந்து இவனை வந்துட்டு நாங்கள் கண்டை வந்து வாங்கினப்ப எங்கள் சின்ன பிள்ளை இந்த எல்லாம் சின்ன பசங்களாம் சேர்ந்து வாங்கியிருக்கானுங்க, எங்கே இந்த சின்ன பையன் வெள்ளாமல் வந்து வீடு வந்து சேரப்போதா அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அவங்க சொன்னதுக்கு ஒரு பதிலடி திரும்ப கொடுக்கணுங்க அப்படிங்கிறதுக்கோசரமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மாட்டை ரெடி பண்ணோம். இவனை ரெடி பண்ணோம், இவனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். ஏன்னா இவன் வந்துட்டு கண்ணாக இருந்தான். இவனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நாங்கள் நிறையா வீம்பு மாடு நிறையா மாடு எடுத்தோம். நிறையா வீம்பு மாடு எடுத்து எங்கெங்கே வீம்புக்குன்னு அவுக்கணுமோ அங்கங்கே மட்டும்தான் வைப்போம். எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு தான் வைப்போம். அந்த மாதிரி அவுத்து தான் வந்துட்டு பேரானோம். அந்த பேரானதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம பெரியசாமி தான். நம்ம பெரியசாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 40 வேடிக்கையில் அவுத்துருப்போம். 40 வேடிக்கையுமே பார்த்திங்கன்னா எல்லா வேடிக்கையுமே பேர் சொல்கிற வேடிக்கை தான். நம்ம சேலமோட தம்மம்பட்டி வேடிக்கையிலேருந்து எருமப்பட்டி, தம்மம்பட்டி, கோயம்புத்தூர் வேடிக்கை, அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டிரெட்டிப்பட்டி வேடிக்கை, அதெல்லாம் பட்டி, எருமப்பட்டி, சேந்தமங்கலம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை வேடிக்கை, திருச்சி மாவட்டம் நடுவருங்கூர் வேடிக்கை, திரும்ப புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேடிக்கை. இதிலே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு அவுக்குறோம், இந்த வருஷத்தில் மாடு அவுக்குறோம் அப்படின்னா எங்கள் அப்பாட்ட கேட்டு தான் அவுப்போம். சேட்டுப்பாட்டை கேட்டு தான் மாடு அவுப்போம். அவர் எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம், எல்லாம் செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு இவனை அவுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு தெனலூர் கோயில் வெடிக்கல தை 29 நினைக்கிறேன், தெனலூர் கோயில் வெடிக்கல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இவனை அவுப்போம். அவுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வேறு எந்த வேடிக்கையாக இருந்தாலும் அவுப்போம். அதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னால் வந்துட்டு மற்ற எந்த வேடிக்கையில் பண்ணுறதோட எல்லா வேடிக்கையில் பண்ணுறதோட தெனலூரில் வந்துட்டு இன்னும் ரொம்ப சூப்பராகவே நம்மள பண்ணுவோம். ஆனால் தென்னலூரில் மாடு அவுக்கிறது எவ்வளோ விசேஷம். அந்த தென்னலூர் முத்துமாரியம்மன் கோயிலில் மாடு அவுக்கிறது முதல்ல அவுக்கிறப்போ எல்லா ஊர் வேடிக்கைக்கும் அங்கே அவுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவுப்பாங்க. அந்த கோயிலோட விசேஷம்னா என்னென்ன? தெனலூர் கோயிலோட விசேஷம் என்னென்னா, தெனலூர் சொன்னாலே விசேஷம் தான். அங்கே இருக்க மகமாயி வந்துட்டு அதுக்கும் மேலே ஒரு விசேஷம் தான். நம்ம மனசார மகமாயை வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு வேடிக்கைக்கு போகிறோம், ஒரு வேடிக்கை மாடு ஏற்ற போகிறோம், ஒரு மாடு பிடிக்க போகிறோம், ஒரு செயல் வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மனசார வேண்டிகிட்டு பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 100% வந்துட்டு வெற்றி மட்டும்தான். தோல் ஒரு 10 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் மாடு விட்டு வந்தாலும் உள்ளே 5 நபர் வேற எல்லாம் இருந்தாலும் யாரும் நம்ம பசங்க சலிச்சிக்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் எதுலேயுமே எல்லாம் ஒருத்தன் விட்டு கொடுத்து தான் போகணும். தவிர அந்தளவுக்கு ஒற்றுமையான பசங்க நம்ம பசங்க. மாடு கண்ணாக இருக்கும் போதுலேருந்து மாடு நாங்கள் வாங்கி வளர்த்து பெரிய ஆளானா இந்த மாட்டால் தான் எல்லாருமே. பெரியசாமின்னா எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாக இந்த கூடமலையில் கோடி குரூப்ஸில் பெரிய மாடுனா இந்த மாடு தான் எங்களுக்கு. 1000 மாடு வந்தாலும் போனாலும் பெரியசாமி எங்களுக்கு ஒரு தங்கமாக இருக்குது. நம்ம கோடி குரூப்ஸ் டீமுக்கு இந்த பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமானவன்? பெரியசாமி வந்து முக்கியமான அது எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை, டீமுக்கே செல்ல பிள்ளை. வந்து செத்தனாரப்பட்டில் சேட்டப்பான்னு ஒருத்தர், அவங்க பையன். இந்த டீமுக்கு சேட்டப்பா எந்த அளவுக்கு நின்று எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா இந்த சேட்டப்பா வச்சு தான் இந்த டீமே உருவானது. சேட்டப்பா வச்சு டீம் வருவாங்கன்னா சேட்டப்பான தான் நாங்கள் அவர் எப்படி சொல்லணும்னா அவர் வழியில் தான் நாங்கள் போவோம். எப்பயுமே அப்பா சொன்னால் மீற மாட்டோம். அதேமாரி நம்ம பசங்க வரவங்க எல்லாருமே செருப்பு போட மாட்டாங்க, குளிச்சுட்டு தான் மாடு வைப்பாங்க. கட்டுத்தறிக்கு போனால் கூட கட்டுத்தறிக்கு வெளியே செப்பலை கழட்டி விட்டு தான் மாட்டை போய் அவுப்பாங்க, பிடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மாடு எப்படி பட்டியில் வைப்பீங்க? யார் வந்து உங்கள் மாடை அவுப்பாங்க? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வழக்கம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன தான் 10 வருஷமாக எத்தனை மாடு மாற்றினாலும் சரி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு இந்த நம்ம அவுக்கிற வீதியில் எல்லாத்துலேயுமே சரி, இந்த சேலம் மாவட்டத்தில் முக்கியமாக சேட்டப்பாவை தெரியாத ஆளே கிடையாது. அவர் அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அவர் துரட்டு போட்டால் காலை எப்படி போகும்னு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்களோட பழக்கம் என்னென்னா, அவர் துரட்டு போடாமல் நாங்கள் மாடு உள்ளே வச்சுருந்தாலும் சரி, என்ன தான் விழாக்குள்ளே சத்தம் போட்டாலும் சரி, மாடு அவர் துரட்டு போடாமல் நாங்கள் மாட்டை அவுக்க மாட்டோம். அந்த மாதிரி வழக்கம். அவர் அப்படியே அவரே ஃபாலோ பண்ணி அவர் பண்ணுற மாதிரி அவர் எங்கே ஓட்டுறாரோ அந்த கோயிலுக்கு ஓட்டுவோம். அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டுருக்கோம். அப்படி பண்ணனால தான் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேரோடு இருக்கோம். நாங்கள் இருக்கோன்றதோட இப்போ நாங்கள் இருக்கோம், அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், எங்களை பார்த்து
இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. நாளைக்கு இவங்கள பார்த்தும் இன்னும் கற்றுக்குவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஆணிவரம் அப்படின்றப்ப அது சேட்டப்பா தான். இன்றைக்கி வந்துட்டு அப்பா இல்லை, இன்றைக்கி இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி அடுத்து அப்பாவுக்கு அப்புறமேட்டுக்கு ரஜா கண்ணன் சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த பட்டியலுமே மாடு வந்துட்டு கழுத்து மாலையோ இல்லை நெத்தி மாலையோ இல்லாமல் அவுக்கிறது கிடையாது. இதுவுமே சொல்லப்போனால் யாரை பார்த்துன்னா அவர் பாயை பார்த்து தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நாங்கள் எங்கள் மாடு எந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னாலுமே இந்த மாலையோட தான் வரும். அதே மாதிரி மாட்டுக்கு அந்துசு என்னன்னா மாலை இல்லாமல் வந்துச்சுனாவே அது பிடிக்காது. இப்போ கொடிக்கட்டெலாம் விட மாட்டுறாங்க. கொடி கட்டி வந்துச்சு, மாலை ஒரு கழுத்துக்கு மாலை நெத்தி மாலை போட்டு ஒரு ஜோடனை பண்ணி வந்தால் தான் மாடு பார்க்கவே ஒரு அந்துசாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி மாடு அவுப்போனா எங்களுக்கு எப்படி மாடு அவுக்கணும்னு ஆசைனா, மாடு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த மாடு நம்ம ஒரு வேடிக்கை கொண்டு போய் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மாடு கொம்பு ஃபுல்லாக கொடி கட்டி நல்லா மாலை கட்டி அப்படி ஓட்டிகிட்டு போய் அவுக்கணும். அப்படி அவுத்தா தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி அப்படி கூட்டிகிட்டு போய் தான் அவனை அவுக்கணும். ஒரு மாட்டு கழுத்தில் ஒரு மாலை இல்லாமல் மல்லு இல்லாமல் இப்போ நிறையா ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. ஒரு மாலைக்கு கொடி கட்டக்கூடாது, மாலை கட்டக்கூடாது, மல்லு கட்டக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்க. நாங்கள் அப்படி மாலை கட்டாத ஊருக்கு மாடு ஏற்றவே மாட்டோம். உண்மையிலுமே சொல்ல போனோன்னா ஜல்லிக்கட்டு வந்துச்சா மாடை பிடிச்சிட்டு போகிறோமா அவுக்கிறது மட்டும்தான் நாங்கள். ஆனால் உண்மையிலுமே வந்துட்டு மாட்டை பார்த்துக்கிறது வந்துட்டு இங்கே உட்காந்துருக்க பசங்க தான். இவங்க தான் வந்துட்டு எந்த நேரத்துக்கு போய் மாட்டை போய் பார்க்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தட்டுறதுக்கு பொண்ணு தொட்டி வைக்கணும், அப்படி என்னவாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் இவனுங்க தான் மாட்டை பார்த்துக்கோணுங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவானுங்க. அது இவனுங்களை இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இவனு தான் நம்ம மாட்டை பார்த்துக்கிறது போகிறது வர்றது எல்லாமே இவனுக்கு தான். நாங்கள் வந்துட்டு மாட்டை போய் வேடிக்கையில் போய் அவுப்போம். அதுவும் இன்னொன்று சொல்லணும்னா மாடு அட்டியில் ஏற்றுறதுக்கு ஒரு 10 பசங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ அவுக்கிறப்ப மட்டும் நாங்கள் போய் அவுப்போம். எப்படி சொல்கிறது, மாடு உள்ளே போகிறதுக்குன்னு எப்பயுமே ரெகுலராக வந்துட்டு 4 பேர் இருக்கோம். நேற்று இன்றைக்கி அப்படின்ட்டு இல்லை, என்னைக்காக இருந்தாலும் வந்துட்டு கூடமலையில் இவன் எங்களுக்கு ஒரு பேர், கூடமலையில் இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் இவன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டான். இனிமேட்டுக்கும் பேர் வாங்கி கொடுப்பான். இவனுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு திரும்ப இவனை மாதிரி ஒரு தம்பி வந்துட்டு இருப்பானான்னு தெரில. அதனால் இவனை இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துக்கும். இன்னும் அடுத்து வர வீதிலையும் நல்லா முக்கியமான வீதியாக பார்த்து நல்லா அவுப்போம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு பணம் போட்டு அவுக்கிறது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம மாட்டு மேலே இருக்க ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு பணம் போட்டது வந்துட்டு தம்மம்பட்டி வேடிக்கையில் 2020 தம்மம்பட்டி வேடிக்கையில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நடக்கிறேன். அந்த வேடிக்கையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மாடுமே புடிமாடு தான். பேர் போன எல்லா மாடுமே புடிமாடு தான். ஆனால் அன்றைக்கே நாங்கள் வந்துட்டு 20,000 பணம் போட்டு தான் வந்துட்டு அவுத்தோம். சேட்டப்பா வந்துட்டு அதுவும் அன்றைக்கி வந்துட்டு சேட்டப்பா தான் வந்துட்டு பணம் கொடுத்தது. எங்கள்கிட்ட வந்துட்டு பணம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீ பணம் போட்டு அவுட்றா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவர் கொடுத்தாரு. அதிலேருந்து நாங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான இதாக இருந்தாலும் சரி பணம் போட்டு தான் அவுப்போம்.